நல்லா காது வரைக்கும் பேசுகிறீங்கல்ல, ஆடுங்க. கமான், டைம் ஆச்சு. நான் வந்து உங்ககிட்ட திருப்பி பேசுகிறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல? நீங்கள் என்ன லூஸு மண்டுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் மாஸ்டர் எதையும் எங்களுக்கு தெரியும், சரியா? நீங்கள் அதை தாண்டி எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மாஸ்டர்னா அப்போ உங்கள் மாஸ்டர் இருக்கப்போ நீங்கள் வந்திருக்கணும். உங்கள் மாஸ்டர் இன்னைக்கு இல்லை. அவர் இருப்பேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் அவன் வந்தோடனே தெரிஞ்சதில்ல, கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? நீங்கள் தானே வந்தோடனே. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் விஜய் ரோஷினி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டி க்ரூஸ் அப்படின்ற டான்ஸ் ஸ்டுடியோவில் தான் இருக்கோம். இந்த ஸ்டுடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. எஸ், இந்த ஸ்டுடியோவில் நான் ஒரு மாஸ்டராக உருவெடுத்து ஒரு பொண்ணை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு ப்ராங்க் ஆகுறாங்களா, இல்லை அவங்க நம்மளை வச்சு செய்ய போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, மறந்துடுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் ரோஷினின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கட் கட். இன்னைக்கு போதும், நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில். நாளைக்கு வரலாம். ஓகே, பை பாய். வாமா திவானா, நீங்கள் தானே? என்ன இவ்வளோ லேட்டு வந்து? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஓகே, ஞாபகம் இருக்கு. நான் மாஸ்டர்மா. இல்லை தனா, தனாக்கே நான் தான் மாஸ்டர். என்கிட்ட கற்றுக்கிட்ட பையன் தான் அவன். ஆனால் எனக்கு முன்னாடி ஸ்டுடியோவை ஆரம்பிச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பண்ணி கொடுத்தது ஆடுங்க. ஓகே தம்பி, பாட்டு போடு. ஒரு நிமிஷம் இரு. வந்தோடனே நீங்கள் பாட்டுக்கு பாட்டு போடுறேன்னா நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கீங்க. வார்ம் அப் செஷன்லாம் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாதா? பண்ணுங்க. வந்தோடனே அப்போ அதை தான் பண்ணணும். சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. எத்தனை வருஷமாக வரீங்க கிளாஸுக்கு? 2 இயர்ஸாக வந்துட்டு வந்த உடனே வார்ம் அப் பண்ணணும்னு தெரில. என்ன கற்றுக் கொடுத்தான் அவன் உங்களுக்கு? மேம், நீங்கள் சொன்னதுனால தான் நான் வந்து டான்ஸ் ஆடுறேன். ஓ, நான் என்ன சொன்னாலும் அப்போ பண்ணிடுவீங்க? குட்டிக்காரன் அடிங்கன்னா அடிச்சிடுவீங்களா? மேம், இப்போ நீங்கள் மாஸ்டர் தானே? மாஸ்டர் தான்மா, அதனால தான் கேள்வி கேட்குறேன். டான்ஸ் கிளாஸில் வந்து குட்டிக்காரன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வார்ம் அப் பண்ணுங்கள். வார்ம் அப் பண்ணுங்கள். இல்லை, பாப்பா பாடும் பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வார்ம் அப் கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. கையிலேருந்து பண்ணணும். யாரும் உங்களுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தது? பண்ணுங்க, நான் பண்ணுறேன், பண்ணுங்க. எவ்வளோ நேரம் உங்களுக்கு கிளாஸு? ½ அன் ஹவர். வார்ம் அப்கே போயிடலாமா? இல்லை, ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதான் கேட்டேன். பாய், சாங் போட்டுருன்னா அந்த பொண்ணு வார்ம் அப் பண்ணிட்டு கிளாஸை ஓட்டிடும் போல். நேற்று என்ன சாங் போட்டிங்க? அதே போடுங்க. என்ன ஆடிட்டு இருக்கீங்க? இப்படி தான் ஆடுவாங்களா இந்த பாட்டுக்கு? இந்த பாட்டுக்கு நான் இப்படி கோரியோ பண்ண சொல்லியே தரலையே. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஆனால் என்கிட்ட தானே வேறு மாதிரி தான் வீடியோ வந்துச்சான். நேற்று வீடியோ எடுத்தாங்களா கிளாஸில்? பட் நீங்கள் இந்த மாதிரி ஆடலையே. பாட்டு போடுங்க. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அட இருப்பா. கையை இப்படி வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுட்டு நல்லா கால் நல்லா விரிச்சு வைங்க. இன்னும் நல்லா காலில் ஆடி இதில் குத்திருச்சா? இல்லை. ஓகே, நல்லா பண்ணுங்கம்மா. டான்ஸ் தான். ஒரு வெஸ்டர்ன் பாட்டுக்கு வெஸ்டர்னாக தான் ஆடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து யூனிக்காக ஆடணும். அந்த ஜானரை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நம்ம என்றைக்குமே தனியாக தெரியணுமா வேணாமா? கூட்டமாகவே இருக்கணுமா? இல்லை. அப்போ தனியாக தெரியணும்னா தனியாக ஆடணும். கமான். நின்றுலாம் பார்க்கக்கூடாது, பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணுங்க. பண்ணுங்கம்மா. சிங்க் ஆகுதான்னு பார்க்கணும்.
தனா சொன்ன வீடியோ தனா சொல்லமா, நான் அவருக்கு சொல்லி கொடுத்த வீடியோ. நான் இது என்னோட ஓன் ஸ்டெப்ஸ். ஓகே, தனா கிட்ட வந்து கடை வாங்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் கம்மியாயிடல. ஓகே, அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவனோட மாஸ்டர் நான். நெக்ஸ்ட்டு பாட்டு போடாதீங்க, இருங்க. நெக்ஸ்ட்டு கவுண்டில் பார்த்துக்கோங்க. 1, come on, 2. என்ன காமெடி ஷோவா, டான்ஸ் ஸ்டுடியோமா? வந்ததே லேட்டு, நான் கார்டில் இருக்கேன். நான் வந்து ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் எனக்கு இருக்குது தெரியுமா? பட் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. பண்ணுங்கம்மா. தம்பி பாட்டு போடு. அப்படியே ஒரு 5 டைம்ஸ் தான். ஓகே, சும்மா ப்ராக்டிஸ். இது வரைக்கும் கிளியராக இருக்கீங்களா? மேம் ஆக்சுவலி இந்த சாங்காக தான் நீங்கள் எடுக்கிறீங்களா? சிங்காக அந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த சாங்கில் வெஸ்டர்னாக ஆனால் நம்மளும் வெஸ்டர்னாக ஆடணும்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக ஆடி காமிச்சிங்கன்னா இருக்கா? நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிவிட்டு உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆடுறேன். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறீங்களா? இல்லை பண்ணுங்கள், எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை உங்கள் மேலே. பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் வந்து நார்மல் தான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. ஓகே, நல்லா இப்போ ஃபோக் சாங்ஸ்லாம் ஆடுவோம் தெரியுமா? ஆடுங்க. நாக்கு தான் மெயின். டங்க் அவுட், நாக் அவுட் பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஒரு இன்னும் நாக்கு வெளியே வரவே இல்லை. நாக்கு இருக்கா? வாய் தரங்க. இருக்கா? ஓகே, அப்போ வெளியே வரணும். ஓகே மேம், நான் அப்புறம் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ். அதான் ஸ்டெப்பு. ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும், திருப்பி என்னால் சொல்ல முடியாது. ஒன்ஸ் சொன்னோடனே, ஏன்னா எனக்கு மறந்துடுவேன். இல்லை ஒன்றும் இல்லை, ஆடுங்க. கமான். அடுத்த ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமாக நாக்கு தான் முக்கியம். நாக் அவுட் வந்து மறக்காமல் பண்ணணும். ஓகே, அம்மா நான் மாஸ்டர் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உள்ளே எடுத்துப்பேன். நான் ஆடும்போது தான் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுக்கும்போது பண்ண முடியாது. பட் டான்ஸில் வந்து நல்லா இல்லாமல் ஃபெயில் ஆகிடுவீங்க. பரவாயில்லையா? நீங்கள் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுங்கம்மா. ஓகே, ஸ்டார்டிங்லேயே மாஸ்டர் ஆனான்னு ஆசைப்படாதீங்க. வாங்க, கமான். ஸ்மைலோட பண்ணணும். டான்ஸ்னால் ஸ்மைல் வேணாமா? எஸ், தட் ஸ்மைல். நாக்கு கடிச்சிட்டே இருங்க. நான் 1 2 3 சொல்லணும். நான் நாக்கு கடிச்சா 1 2 3 சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. கடிங்க நீங்கள். 1 2 3 4, அதுக்கப்புறம் 5 6. ஓகே, அப்படியே சேர்ந்தாப்புல பண்ணுங்க. எல்லாம் சேர்த்து பண்ணுமா? இதுதான் மெயின். இப்படின்னா எப்படி? உடனே தூக்கி வீசிடுவீங்களா? உங்களே தூக்கி வீச வேண்டியதான். அப்புறம் பாட்டு போடுப்பா. பாட்டை ஏன்ப்பா கட் பண்ணுற? அந்த பொண்ணு ஆடுறதே பேசணும். 10 நிமிஷம் தான் இருக்குது. மேம் நீங்கள் தான் அதான் அவன் தான் ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கு தான் சொல்கிறேன். திருப்பி நம்ம போட போனோம்ல. இதுக்கப்புறம் இது நான் மறந்தா உனக்கு ஞாபகம் இருந்துச்சுல. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அப்போவே எடுத்துருக்கணும். நீங்கள் தானே மேம் என்ன பார்த்து ஸ்டேஜில் பார்த்து ஆடுறீங்க. என்ன பார்த்து? அப்போ நான் எப்படி ஆடினாலும் நீ ஆடிடுவேன். நீங்கள் தான் அப்படியே பாம்பு டான்ஸு அப்படியே வளைஞ்சு போனால் நீ வளைஞ்சு போயிடுவேன். போவியா? பாட்டு போடுங்க.
நல்லா இடுப்பு ஆட்டுங்க. அட்லீஸ்ட் இடுப்பு இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அதுதான் டான்ஸில். பார்த்துருக்கீங்களா வீட்டில் கிரைண்டர் வாஷிங்? தெரியாது மேம். அந்த இடம் அந்த ஏரியாவை நான் ஆடினாலும் தெரியாது. அதுதான்மா நீங்கள் ஆடுறதுல அட்லீஸ்ட் அது இருக்குன்னாச்சும் நம்ம ஃபீல் பண்ணணும். முன்னாடி இருக்கவங்க மெயினே இடுப்பு தான் டான்ஸ்க்கு. நம்ம அதை மெயின்டைன் பண்ணலன்னா அது எங்கள் தப்பு இல்லை, உங்கள் தப்பு தான். வாஷிங் மிஷின் கிரைண்டர்லாம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதெல்லாம் எப்படி சுற்றுது? அந்த மாதிரி சுற்றணும். ஆடுங்க இன்னும் நல்லா. ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கமான். பண்ணியாச்சா? ஓகே. சாங் போட்டால் பாடிடுவீங்களா ஃபுல்லாக? கான்ஃபிடென்ட்டே இல்லை. மறந்துருச்சா? ½ அன் ஹவர் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வேஸ்ட் பண்ணி நான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மறந்துருச்சு. நான் அசால்ட்டாக ஃபுல்லாக ஆடும் மேம். நான் அதை பார்த்து வேணாம். என்னோடய ஸ்டூடெண்ட், என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் தானே. அவனுக்காக நான் வந்து இங்கே உட்காந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தலையெழுத்தா எல்லாம் வந்துட்டு நம்ம உயிரை வாங்குதுங்க. செக். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு டீச் பண்ண சொல்லவே இல்லை. தானா எங்கே கஷ்டப்படும்? தானா இன்னைக்கு லீவு. அப்புறம் எதுக்கு அவர் கிளாஸ் இருக்குன்னு போட்டார் குரூப்பில்? அதுக்கு அவன் வரலன்றதுக்காக நாங்கள் ஸ்டுடியோவை மூடிட்டுலாம் போக முடியாது. எங்களுக்கு இன்கம் வரணும்ல. ஸோ ஆல்டர்னேட்டாக மாஸ்டர் மாற்றுவோம். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் கோப்பப் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு தானே ஃபீஸ் கட்டுறீங்க. சும்மா வரல. தானா வந்து இப்படி டீச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி டீச் பண்ணுவாங்க? தப்பாக டீச் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி அவனுக்கு மாஸ்டர் ஆனீங்க எனக்கு தெரியல சுத்தமாக. நான் அவனுக்கு மாஸ்டராக இருந்தால் தான் இன்றைக்கி அவன் உங்களுக்கு மாஸ்டராக இருக்கான். அதான் அவன் அப்படி டீச் பண்ணது கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ மண்டா இருக்கீங்க. பண்ணுங்க. கமான். ஹலோ. டைம் வேஸ்ட் ஆகுது. ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்கேன். மைண்டெல்லாம் சொல்லுங்கள் சரிங்களா? வேறு இப்போ நான் சொல்லுமா? மரியாதையாக பேசுங்க. ஏதோ தனாவோட மாஸ்டராக இருக்கிறதுனால தான் நான் பொறுமையாக போய்க்கிறேன். தனாவோட மாஸ்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எனக்கு மாஸ்டர் சர்டிஃபிகேட் தருவீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன சாங் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க கூட எனக்கு ஐடியா இல்லை. சாங்கே தெரியாமல் என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்டேன். வாட்? இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா? இந்த சாங்குக்கு இதே ஸ்டெப்பு போட்டு ஆடி தான் இன்றைக்கி தானே மாஸ்டர் ஆகிருக்கான். சரி ஓகே. இப்போ இதே சாங்கை நீங்கள் போட்டு இது ஃபுல்லாக ஆடுங்க. நான் அதுக்கப்புறம் நீ சொல்கிறத கேட்கணுன்றதுலாம் என்னோட இது கிடையாதுமா. நான் மாஸ்டரா நீ மாஸ்டரா? நீங்கள் என்னமோ ஏதோ பட சீரீஸ்லாம் பார்த்துட்டு இப்படின்றீங்க இப்படின்றீங்க. பட சீரீஸ் எங்கேருந்து எடுத்தாங்க? எங்களை மாதிரி மாஸ்டர்ஸ்கிட்டேருந்து எடுத்தது தான் படம். படத்துலேருந்து மாஸ்டர்ஸ்க்கு வரல. நான் வந்து 30 நாளில் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்கிறேன். அப்புறம் 2 வருஷமாக ஸ்டெப் தான் போட்டு 2 வருஷமாக கற்றுக்கிட்டு இடுப்பே உனக்கு ஆட்ட தெரில. வந்தோடனே ஒரு வார்ம் அப் பண்ண தெரில. 2 வருஷமாக அதில் நீ கிளாஸ்க்கு வர. அது என்னோட ப்ராப்ளம். அது உங்களோட ப்ராப்ளம் இல்லையே. எங்களோட ப்ராப்ளம் தான். நாளைக்கு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்களா, இவ்வளோ காசு கட்டுறேன் என் பொண்ணு இந்த லட்சணத்தில் தான் ஆடுதுன்னு கேட்க மாட்டாங்களா? அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க. தானா சொல்லி கொடுத்த வரைக்கும் நான் நல்லா தான் ஆடிட்டேன். ஓ, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களே இப்போ ஒரு ஸ்டெப் இப்படி இப்படி நான் என்ன குழந்தை இதெல்லாம் ஆடிட்டு இருக்குது. ஓ, அப்போ அது ஸ்டெப் இல்லையா? அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் உங்களால் ஆட முடியாது. இப்போ நான் தானே ஆடி காமிச்சதுனால தானே உனக்கு தெரியும். சரி நீங்கள் ஆடி காட்டுங்க. நான் தான் சொன்னேன் இடுப்பில் சுருக்குன்னு. உங்களுக்கு வந்தால் சுலுக்குன்றீங்க. அப்போ உனக்கு சுலுக்கா? எனக்கு சுலுக்கு கிடையாது. அப்புறம் நான் ஆடினாலும் தப்புன்றீங்களே. கரெக்டாக ஆடணுமா? கரெக்டாக வர வரைக்கும் ஆடணும். ஆடி காட்டுங்க நான் சொல்கிறேன். ஆடுங்க ஆடுங்க. வாய் மட்டும் நல்லா காது வரைக்கும் பேசுகிறீங்கல்ல, ஆடுங்க. கமான், டைம் ஆச்சு. பேசுங்க. நான் வந்து உங்ககிட்ட திருப்பி பேசுகிறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல? நீங்கள் என்ன லூஸு மண்டுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்கள் மாஸ்டர் எதையும் எங்களுக்கு தெரியும் சரியா? நீங்கள் அதை தாண்டி எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மாஸ்டர்னா அப்போ உங்கள் மாஸ்டர் இருக்கப்போ நீங்கள் வந்திருக்கணும். உங்கள் மாஸ்டர் இன்னைக்கு இல்லை. அவர் இருப்பேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் அவன் வந்தோடனே தெரிஞ்சதில்ல, கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? நீங்கள் தானே வந்தோடனே உட்காந்து இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆமாம், லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வந்தான்னு தான் கேட்பாங்க. சரி ஓகே, நான் மாஸ்டர்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராங்க் ஷோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? என்ன சொல்லுங்கள்?
கொஸ்டின் நான் ஆடுற மாதிரி சொல்லிட்டு